Good afternoon everyone. So வணக்கம். இன்னைக்கு இந்த ஷோ வந்து நம்ம தமிழில் பண்ண போகிறோம். My name is Jayashree. Chennai branch Europe Study Centerல I'm working here. ஸோ நிறைய லைவ் செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய கண்ட்ரீஸ் பற்றியும் நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ் நம்ம ஏன் வந்து யூரோப் சூஸ் பண்ணோம், யூரோப் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டடி டெஸ்டினேஷனாக இருக்கும், குவாலிட்டி எஜுகேஷன் வேணும், அஃபோர்டபுள் எஜுகேஷனாக இருக்கணும். எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் வந்து ஃப்ரீ எஜுகேஷனில் படிச்சுட்டு இருக்காங்க யூரோப்பில். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் ரன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே we are doing this. ஸோ இன்றைக்குமே வந்து we are going to talk about a specific country, ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை பற்றி நம்ம பேச போகிறோம். லாஸ்ட் டைம் ஒரு லைவ் செஷன் பண்ணியிருந்தேன். அந்த லைவ் செஷனில் ஐ டாக்ட் அபவுட் செக் ரிப்பப்ளிக் அண்ட் தென் ஸ்லோவாக்கியா பற்றியும் ஒரு செஷன் பண்ணியிருந்தோம். ஃப்ரீ எஜுகேஷன் மாஸ்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அதை பற்றி நிறைய லைவ் செஷன்ஸ் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி லைவ் செஷனில் நான் ஸ்லோவாக்கியா பற்றி பேச போகிறேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் நான் வந்து யூரோப் ஸ்டடி சென்டரை பற்றி பேசிக்காக ஒரு ஐடியா கொடுக்குறேன். யூரோப் ஸ்டடி சென்டர் ஒரு 15+ இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும். எவ்ரி இயர் ஒரு 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் வி ஆர் சென்டிங் யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் ரன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறோம். அதில் ஒரு 30% வந்து பேச்சுலர்ஸ்க்கே போயிடுவாங்க. பேச்சுலர்ஸோட கவுண்ட் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, விச் இஸ் ஆக்சுவலி அ குட் சைன். அண்ட் தென் மற்றவங்க எல்லாமே மாஸ்டர்ஸ்க்கும் போகிறாங்க. ஸோ ஒரு 700-800 ஸ்டூடெண்ட்ஸ் தே கோ ஃபார் மாஸ்டர் ஸ்டடீஸ். ஸோ மாஸ்டர்ஸ்னு வரும்போது நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. வி டேக் கேர் ஆஃப் நம்ம மெயினாக பண்ணுறது வந்து இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் அண்ட் தென் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். இதுதான் வந்து மேஜர் ஃபோக்கஸில் வி டூ இட். கிளினிக்கல் ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ வி டூ ஒன்லி மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் இன்ஜினியரிங் ஸ்டடீஸ் இதுதான் பண்ணுவோம். ஸோ அண்ட் வி ஆர் நாட் அன் ஏஜென்சி ஆர் அ கன்சல்டன்சி. ஸோ இப்போ ஒரு ஏஜென்ட் கன்சல்டன்ஸ்க்கும் ஒரு அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ யூரோப் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் வி ஆர் தி அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ். ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ் அப்படின்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய டாப் ரன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ்க்கு வி ஆர் தி அட்மிஷன்ஸ் ஆஃபீஸ். ஸோ இப்போ ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா அவங்க கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. கமிஷன் பேசிஸ் இந்த சென்ஸ் இப்போது அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் கிட்ட ஒரு டைப் வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ நீங்கள் போய் அவங்க அப்ரோச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜஸ் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுலேயுமே வந்து எது உங்களுக்கு ஹையஸ்ட் கமிஷன் அவங்களுக்கு கிடைக்குமோ அது அவங்க உங்களுக்கு புஷ் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட அவங்க எதுவுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. தேசே நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம், நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் சூஸ் பண்ணுங்கள், டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் என்னென்னா அண்டர்லைங் அதோட பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கமிஷன் கலெக்ட் பண்ணுவாங்க. எங்கள் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ், அதாவது Tier 2 Tier 3 யூனிவர்சிட்டிஸ் மேஜர்லி அப்படி தான். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜஸ் இருக்கும். அவங்க நிறையா ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம்ஸ், டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் அது மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஏன் அந்த கமிஷன் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இப்போ அவங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க எவ்வளோ டியூஷன் ஃபீ பே பண்ணுவாங்களோ நம்ம போகும்போது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அங்கே போய் படிக்கும்போது அவங்க எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதை விட வந்து ஒரு 7 times 8 times ஜாஸ்தி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 5 times அது ஜாஸ்தி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பே பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறைய மணி கிடைக்குது இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸை இங்கே வந்து டைப் வச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய கமிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 10-15% கமிஷன் கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரெடியாக இருப்பாங்க. நான் எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கமிஷன் இன்க்ரீஸ் பண்ணிட்டும் போவாங்க. ஸோ நம்ம ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அதை பற்றி இந்த குவாலிட்டியாக இருக்கா, எஜுகேஷன் குவாலிட்டியாக இருக்கா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் பெனிஃபிட் இருக்கா, அதெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல. அவங்களுக்கு எங்கே ஜாஸ்தி பணம் கிடைக்குதோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸாக அனுப்புவாங்க. ஸோ அதுதான் நிறைய ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ யூரோப் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ்க்கு மேலே வி ஆர் சென்டிங் ஒன்லி டு டாப் ரேங்க்ட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். அதாவது ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய டாப் யூனிவர்சிட்டிஸ், பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். ஸோ அதனால தான் வி ஆர் சர்வைவிங் ஃபார் அ வெரி லாங் டைம் ஆல்சோ. நிறைய ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் இவ்வளோ நாள் இருக்க மாட்டாங்க. அட் இஸ் ஆல்சோ தேர் பிகாஸ் குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கும் இல்லையா. இப்போ எங்களுக்கு வர நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஃப்ரெண்ட் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஆல்ரெடி அங்கே போயிட்டு அதில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பெனிஃபிட்டை பார்த்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இப்போ யூரோப்னு இருக்கும்போது ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ மற்ற ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ்க்கும் எங்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா we focus on public universities, government universities. இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் மற்றவங்க யாருமே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எந்த கமிஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ஸ் போகும்போது ஒரு பர்டிகுலர் லிஸ்ட்டு கொடுத்து நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி வேணால் சூஸ் பண்ணுங்கள், ஆஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ ஜென்ரலாகவே வந்து நிறைய பேர் யூரோப்னு வரும்போது நிறைய கண்ட்ரீஸ் அவங்களுக்கு தெரியறதில்ல.
ஸோ இப்போது யூகே, யூஎஸ், யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் நமக்கு லைக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டியூஷன் ஃபீ ரொம்ப ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் குவாலிட்டி எஜுகேஷனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது. அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸும் ரொம்ப ஜாஸ்தி. அண்ட் மெயினாக என்னென்னா நம்ம அங்கே போகிறோம், நம்ம குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா ப்ராக்டிக்கலாக படிக்கணும். இப்போது நம்ம டெக்னிக்கல் எஜுகேஷன் மோஸ்ட்லி இப்போ இங்கேருந்து போகிற மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம ஒரு விஷயத்தை வந்து ப்ராக்டிக்கலாக புரிஞ்சு படிக்கும்போது அதோட இம்பேக்ட் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கும். இதே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக படிக்காமல் மக்கப் பண்ணி படித்தோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா, நம்ம ஸ்விம்மிங்கோ டிரைவிங்கோ வந்து தியரிட்டிக்கலாக படிக்கிற மாதிரி. யாருமே வந்து ஸ்விம்மிங் டிரைவிங் தியரிட்டிக்கலாக படிச்சுட்டு ஓகே காரை கொடுத்து ஓட்ட முடியாது இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவ் இட் வில் பி. நம்ம என்ன படித்தாலுமே ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது நம்ம நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்கில் செட் கிடைக்கும். அந்த ஸ்கில் செட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன படிக்கணும்னு நினச்சாலும் சரி, எந்த லெவலுக்கு போகணும்னு நினச்சாலும் சரி, அந்த ஸ்கில் செட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டாப் ரேங்க் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நம்ம போகணும். அங்கே தான் வந்து நமக்கு கமர்ஷியலைஸ்ட் எஜுகேஷன் இல்லாமல் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். இந்த டாப் ரேங்க் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி தான் யூரோப் ஸ்டடி சென்டர் 15+ இயர்ஸாக லைக் வி ஆர் இன் திஸ் ஜேர்னி நவ். ஸோ வி பீன் லைக் நிறைய பேரை இன்னும் நாங்கள் அனுப்பணும்னு நினச்சிட்ருக்கோம். பட் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் இல்லை. ஒரு விஷயம் என்னென்னா, நான் இன்னும் இப்போ நிறைய வருஷம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். எவ்ரி வீக் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்ணுவேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதே தெரியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆல்வேஸ் தே சே திஸ், எனக்கு தெரியாது மேம், இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஃப்ரீ எஜுகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கிறதே எனக்கு தெரியாது, நிறைய ஏஜென்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் எனக்கு இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தே ஆர் புஷிங் மீ டு சம் பிளேசஸ். அது மட்டும்தான் எனக்கு தெரியும், மற்ற ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது. ஸோ இந்த அவேர்னஸ் நிறையா இல்லைன்றதுனால தான் நாங்களே நிறைய அவேர்னஸ் செஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லைவ் செஷனும் அதே மாதிரி தான். ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, யூரோப் பொறுத்த வரைக்கும் இந்த ஷெங்கன் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோன் இருக்குது. இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு வந்து ஒரு 29 கண்ட்ரீஸ் இருக்குது. இப்போ இந்த 29 கண்ட்ரீஸ்க்குமே நமக்கு ஒரு காமன் வீசா கிடைக்கும். இந்த காமன் வீசானால ஸ்டூடெண்ட்டுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும் போதும் ட்ராவல் பண்ணலாம், படித்து முடிச்சிட்டும் ட்ராவல் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து வேலைன்னு வரும்போது கூட இந்த 29 கண்ட்ரீஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு மேஜரான பெனிஃபிட். இந்த பெனிஃபிட் நமக்கு வேறு எந்த கண்ட்ரி போனாலும் இருக்காது. இப்போ நம்ம வேறு எந்த கண்ட்ரி போனாலும் நமக்கு ஒரே கண்ட்ரி வீசாவோட தான் போகும். பட் இந்த யூரோப் போகும்போது, இந்த ஷெங்கன் ஜோன் போகும்போது, இந்த 29 கண்ட்ரீஸ்க்கு காமன் வீசான்றதே ஒரு பெரிய பெனிஃபிட். ஸோ நம்ம வந்து எந்த கண்ட்ரியில் வேணாலும் படிக்கலாம், எந்த கண்ட்ரியில் வேணாலும் வேலை பார்க்கலாம். ஸோ போகும்போதே இந்த 29 கண்ட்ரீஸ் ஆப்ஷன்ஸுன்றது ஒன் ஆஃப் த மேஜர் பெனிஃபிட்டாக யூரோப்பில் இருக்குது. இந்த 29 கண்ட்ரீஸ்லையுமே வந்து படிக்கும் போதுமே வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி மாறி படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்க கொடுப்பாங்க. இப்போ நம்ம மாஸ்டர்ஸ் போகிறோம், 4 செமஸ்டர் இருக்கும். இந்த 4 செமஸ்டரில் ஒரு செமஸ்டர் படிச்சுட்டு, ஒரு செமஸ்டர் ஒரு கண்ட்ரியில் படிச்சுட்டு, இன்னொரு செமஸ்டர் நம்ம வேறு கண்ட்ரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம். அந்த மாதிரி படிக்கும்போது தான் யூரோப்பியன் யூனியன் கமிஷன்லேருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டைஃபன் மாதிரி கொடுப்பாங்க. 500 600 euros, ஒரு 60,000 70,000 இந்தியன் மணியில் உங்களுக்கு அவங்க பணம் கொடுத்து நீங்கள் போய் படிக்கிறதுக்கான, எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸில் இருக்குது. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இது தெரியாததால் என்ன ஆகும்னா, லைக் அவங்க வந்து இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிஸ் மட்டும்தான் நமக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு சூஸ் பண்ணிடுறாங்க. சூஸ் பண்ணிவிட்டு நான் நிறைய பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட தே டேக் லோன்ஸ், ஒரு 70 lakhs 80 lakhs வரைக்கும் லோன் எடுத்து அங்கே போய் படிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் மீட் பண்ணியிருக்கேன். பேரண்ட்ஸ் அங்கே போயிட்டு வேலை கிடைக்காம திரும்பி வந்து ஃபார் சம் ரீசன் அவங்க தே ஆர் பேக் டு இந்தியா. பட் திங்க் அபவுட் இட்ல, இங்கே வந்து நம்ம ஒரு இந்தியன் சேலரி வாங்கி அவ்வளோ பெரிய லோனை நம்ம அடைக்கணுன்றது எவ்வளோ ஒரு மென்டல் ப்ரெஷரோட நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே அந்த மிஸ்டேக் எடுக்கக்கூடாது. அண்ட் இன்றைக்கி வந்து இருக்கிற செஷனில் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஒன் பர்டிகுலர் கண்ட்ரி, ஸ்லோவாக்கியா பற்றி பேச போகிறேன். ஸ்லோவாக்கியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கிறதே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்கா? ஏன்னா யூரோப் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமஸ் கண்ட்ரிஸ் ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இட்டாலி, ஃப்ரான்ஸ் இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். சில கண்ட்ரீஸ் இருக்குது, பட் அதுலேயுமே நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் அந்த 29 கண்ட்ரீஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஷெங்கன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லும் போது இந்த 29 கண்ட்ரீஸ்க்குமே நமக்கு ஒரு காமன் வீசா தான். நம்ம ஜெர்மனிக்கு போனால் என்ன வீசா கிடைக்குதோ அதே தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு போனாலும் கிடைக்கும். அதே பெனிஃபிட்ஸ் தான் மற்ற கண்ட்ரீஸ்க்கு போனாலும் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இதில் மெயினாக இந்த பர்டிகுலர் கண்ட்ரி நான் பேசுகிறதுக்காக ஒரு மெயின் ரீசன் இருக்குது. இப்போது இந்த செப்டம்பர் 2026 போக இப்போ கம்ப்ளீட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 2025 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, 2024 கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் எல்லாமே வந்து ஃப்ரீயாக கிடைக்குது. அதாவது டியூஷன் ஃபீயே அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஸ்லோவாக்கியாவில் இருக்குது. நான் ஸ்லோவாக்கியா பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ப்ரிப்பேர்ட் ஒரு ப்ரெசன்டேஷன், ஆஸ் யூஷுவல் நான் ஒரு அழகாக ஒரு ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது காமிச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதில் தெரியும். லெட்ஸ் see that.
ஜஸ்ட் செகண்ட். ஓகே, ஸோ சிஸ்டம் எல்லோரும் பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் லைக் ஸ்லோவாக்கியா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நாட் ஓன்லி தேட், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே அங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை பற்றியுமே நம்ம வி ஆர் கோனா டாக் அபவுட் இட். ஸோ as usual நான் இப்போ யூரோப் ஸ்டடீஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எங்களுக்கு வந்து 15+ years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி இயர் அனுப்பிட்டு இருக்கோம். அதில் 30% பேச்சுலர்ஸ்க்கே போவாங்க. ரெஸ்ட் ஆஃப் தே கோ ஃபார் மாஸ்டர் ஸ்டடீஸ். நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர், இந்த 4 பிரான்ச் மட்டும் தட் வி ஆர் டேக்கிங் கேர். அண்ட் வி ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் யூரோப். அதாவது யூரோப் மட்டும்தான் ப்ரைமரி ஃபோக்கஸ். யூரோப்பில் இருக்கக்கூடிய ஷெங்கன் கண்ட்ரீஸ் மட்டும்தான் வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன். ஓகே. அண்ட் as I told you, நான் முன்னாடி சொன்ன மாதிரி கமிஷன் பேசிஸில் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம். இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம எந்த ஏஜென்ட்ஸ் கன்சல்டன்ட்ஸ் போனாலுமே வந்து கமிஷன் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கே நீங்கள் போகக்கூடாது. அதில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டே இருக்காது. நம்ம வந்து ஒரு டாப் ரேங்க் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் கொடுக்குறாங்களோ அங்கே தான் போகணும். அதில் we are the number 1 in India. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோவாக்கியா பற்றி சொல்கிறேன். ஸ்லோவாக்கியா as I told you ஒரு நல்ல கண்ட்ரி இது. இட்ஸ் அ வெரி குட் கண்ட்ரி அண்ட் தென் வெரி இண்டஸ்ட்ரி ஓரியன்ட். நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா இது ஒரு நல்ல கண்ட்ரியாக இருக்கும். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா, இது வந்து லொக்கேட்டட் வந்து ஹார்ட் ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு நிறைய கண்ட்ரீஸ் வந்து சரௌண்டிங்ஸில் இருக்கும். ஸோ நிறைய கண்ட்ரி சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ட்ராவல் பண்ணி போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ செக் ரிப்பப்ளிக் இருக்குது, ஆஸ்ட்ரியா, போலாண்ட், ஸ்லோவாக்கியா, இவங்க எல்லாருமே வந்து சரௌண்டாக இருக்க கண்ட்ரி. லைக் இதெல்லாமே வந்து லைக் இட் இஸ் தேர். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஷெங்கன் ஜோன் ஆல்சோ அண்ட் பார்ட் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் ஆல்சோ. அண்ட் ஸ்லோவாக்கியா பொறுத்த வரைக்கும் தே ஹாவ் லைக் லாட் ஆஃப் அஃபோர்டபுள் ப்ரோக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும். அந்த குவாலிட்டி எஜுகேஷன் வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்க போகிற இடத்துல நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து பணத்தை விட நம்ம வந்து குவாலிட்டி எஜுகேஷனை வந்து அதை வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் படிக்கும்போது நமக்கு எஜுகேஷன் ரொம்ப தரமான குவாலிட்டி எஜுகேஷன் சொல்லணும் இல்லையா, அது நமக்கு கிடைக்கும். அது ஏன் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்னா, அங்கே தான் நமக்கு வந்து ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து இப்போது பணம் வந்து கமர்ஷியல் எஜுகேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ மணி இஸ் மோர் இம்பார்ட்டன்ற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது சில யூனிவர்சிட்டிஸ் சொல்லுவாங்க, யூனிவர்சிட்டிஸ்க்கு அது மட்டும் தான் மெயின் ப்ரையாரிட்டி. நம்ம நிறைய மணி பே பண்ணணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ் போகிறோம், நம்ம வந்து நிறைய மணி பே பண்ணாலும் எந்த லெவலுக்கு நமக்கு குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குது அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா. அது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன்றது இப்போ கிளாஸஸ், நம்ம ஜென்ரலி கிளாஸஸ் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 to 6 hours தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் பார்ட் டைம் ஜாப் பண்ண போடுவாங்க. ஏன் பார்ட் டைம் ஜாப் பண்ண போகிறாங்க, நாங்கள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் நாங்கள் முன்னாடியே காமிச்சிருக்கோம். அதாவது இப்போ ஒரு நம்ம ஒரு 50 lakhs 60 lakhs செலவு பண்ணி அங்கே போயிட்டு ஒரு ரீட்டைல் ஸ்டோரில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம போகலை. அங்கே நம்ம எதுக்கு போகிறோம்னா ஒரு குவாலிட்டி எஜுகேஷனுக்காக போகிறோம். இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா கிளாஸஸே 5 to 6 hours a week தான் இருக்கும். வேறஸ் இப்போ நம்ம ஷெங்கன் கண்ட்ரீஸ் இந்த மாதிரி டாப் ரேங்க் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போகும்போது என்ன இருக்கும்னா, ஒரு நாளைக்கு நம்ம வந்து ஒரு 7 to 8 hours படிக்கணும். நம்ம படிக்கிறதுக்காக தானே போகிறோம். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா. ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது நம்ம இந்த கன்சல்டன்ஸ்லாம் போகும்போது என்ன சொல்லுவாங்க, இது ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக அவங்க எடுத்துக்குவாங்க. உங்களுக்கு கிளாஸஸ் 5 to 6 hours ஒரு வீக்லி இருக்கும். மற்ற டைம்லாம் நீங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம். 1 hourக்கு பார்ட் டைமில் நீங்கள் இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸை பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்ம போகிறது குவாலிட்டி எஜுகேஷனுக்காக போகிறோம். நம்ம ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து டாப் ரேங்க் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் போகணும். நம்ம போகிறது வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்காக அங்கே போகலை. ஸோ இது நீங்கள் வந்து எல்லாருமே யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நாங்களுமே இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ நாளாக இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பார்ட் டைம் ஜாப் பற்றி பேச மாட்டோம். அதாவது பார்ட் டைம் பண்ணுறதுக்கு லீகலாக எலிஜிபிலிட்டி இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் கூட பண்ண முடியும். பட் அஸ் அ ஸ்டடி சென்டர், ஐ திங்க் தி ஒன்லி ஸ்டடி சென்டர் இந்த என்டையர் இந்தியாவில் இருக்கிற ஒரே ஸ்டடி சென்டர், பார்ட் டைமில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற ஒரே ஸ்டடி சென்டர் ஐ திங்க் ESC மட்டும் தான் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டெல் யூ. ஸோ யூ ஹாவ் லைக் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலீஷ் தாட் ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இங்கிலீஷில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், ஆஃபர் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக்கியாவில் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் 29 கண்ட்ரீஸ்க்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. இதை பற்றி தான் நான் நிறைய பேச போகிறேன். ஆட்டோமோட்டிவாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் செக்டார்ஸ், எனர்ஜியாக இருக்கட்டும், கெமிக்கலாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து ஸ்லோவாக்கியா இஸ் த பெஸ்ட். ஓகே, ஸோ வில் டாக் அபவுட் தட். ஸோ இது ஒரு முக்கியமான ஸ்லைட். இப்போ இந்த செஷன் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே இதுதான். இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட், உங்ககிட்ட இப்போ ஒரு டிகிரி இருக்குது, ஓகே, பட் நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ப்ரோக்ராம்ஸ், அப்ளைட் மெக்கானிக்ஸ் அண்ட் மெக்கட்ரானிக்ஸ்,
manufacturing systems and quality management, electronics and photonics, and masters in civil engineering. So இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே there is a like உங்களுக்கு ஸ்லோவாக்கியாவில் there is an opportunity where there is no tuition fee at all. அதாவது உங்களுக்கு டியூஷன் ஃபீ கிடையாது. ஓகே, டியூஷன் ஃபீ கிடையாதுன்னா ஒரு லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். ஆல்ரைட். ஸோ இப்போது நிறைய பேர் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரீ எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த கண்ட்ரிலையுமே இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் இப்போது இந்த செப்டம்பர் 2026க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ யூல் ஹாவ் டு யூட்டிலைஸ் திஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி டிகிரி இருக்குது இல்லை பர்சீவிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே வேறு அதர் ப்ரோக்ராம்ஸ் இப்போ அஃபோர்டபுளாக இருக்கும் டியூஷன் ஃபீ எல்லாமே 3.5 lakhs for a year. இதர் உங்களுக்கு தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஐவ் ஷோட் யூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் நோ டியூஷன் ஃபீ ஓட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆல்சோ தெர் ஆர் அதர் ப்ரோக்ராம்ஸ் லைக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், automotive production technologies, and informatics, electrical power engineering, aerospace, biotechnology, and finance, banking and investment. This is a very good program, finance, banking and investment, and also public administration. இது எல்லாத்துக்குமே not only for masters, even for bachelors there is an opportunity. Okay, டியூஷன் ஃபீலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 lakhs for a year onwards in Indian money உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எஸ்பெஷலி தீஸ் ப்ரோக்ராம் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபார் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இஃப் யூ ஆர் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட்ஸ், நீங்கள் இது யாரெல்லாம் படிக்கலாம், உங்களுக்கு பேச்சுலர்ஸ் நீங்கள் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க, மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க, ஆல்சோ லைக் ஆட்டோமோட்டிவ், ஆட்டோமொபைல், அண்ட் தென் லைக் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, and then civil engineering. So specific to these departments, bachelors நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா this is a very good opportunity for you. So you can complete your masters with அதாவது tuition fee கிடையாது, only the living expenses that you need to take care. Okay, it's a very good opportunity and there are programs for this also. And the tuition fee is like as low as like 3 lakh per year onwards that you can study. And then living expenses னு வரும்போது நம்மளோட accommodation. So accommodation, food expenses, transport expenses, ஸோ இது எல்லாமே கூட வந்து வெரி லெஸ். ஸோ இஃப் யூ சி அரௌண்ட் லைக் 300 to 350 euros for a month. ஸோ அது நம்ம இந்தியன் மணியில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30,000 to 35,000 for a month in இந்தியன் மணி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் வெரி மச் அஃபோர்டபுள். உங்களோட நான் ஸ்ப்ளிட் அப் கூட கொடுத்துருக்கேன். அக்காமடேஷன் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும், ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்கும், டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து இப்போது ஜென்ரலி வந்து அக்காமடேஷன் இது எல்லாமே வந்து இப்போ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்னு போகும்போது அதுக்கே நம்ம வந்து ஒரு 70,000, 80,000, ஈவன் லைக் மோர் தென் 1 lakh நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் தே ஹாவ் லைக் லாட் ஆஃப் சார்ஜஸ். அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக என்ன வேலை பார்க்குறவங்களா அப்படிலாம் கிடையாது. இஃப் தெர் இஸ் அன் அக்காமடேஷன்ஸ் காமன், அது மாதிரி தான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸில் இருக்கும். பட் இப்போ இந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கு இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சப்சிடிஸ் கொடுப்பாங்க. இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 26 years இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தே கிவ் லாட் ஆஃப் சப்சிடிஸ் இன் எவ்ரிதிங். அக்காமடேஷனில் சப்சிடிஸ் கிடைக்கும், ஃபுட்டில் சப்சிடிஸ் கிடைக்கும். யூ கோ அவுட், இப்போ நீங்கள் ஒரு மியூசியம் போகிறீங்க, அங்கே இருக்கிற பிளேசஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க, எங்கே போனாலுமே யூ ஹாவ் த ஸ்டூடெண்ட் பாஸ். இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகிறீங்க, உங்களுக்கு ஸ்டூடெண்ட் டிக்கெட்டிங் இருக்கும். ஸோ ஃபார் எவ்ரி திங் யூ வில் கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக யூ கேன் லைக் யூ கேன் யூஸ் திஸ். அந்த சப்சிடிஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி நீங்கள் மாறி போகும்போது உங்களுக்கு அவங்க ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டைஃபன் எடுக்க தான் உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ஒரு எங்கேயுமே வந்து ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்க பணம் கொடுத்து அனுப்ப மாட்டாங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து அவங்களோட எஜுகேஷனே அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் இஸ் நாட் அ பிஸ்னஸ். ஸோ தே வாண்ட் டு கிவ் லைக் குவாலிட்டி எஜுகேஷன் அட் அன் அஃபோர்டபுள் காஸ்ட். இப்போ நம்ம போகும்போது நம்ம பே பண்ணி படிக்கிறோம், பட் அதே லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்போது அவங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக படிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்ம அங்கே போய் நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ அதுதான் வி ஆல்வேஸ் டெல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் ஹேவ் டு கோ தேர் ஸ்டடி வெல், பிகாஸ் அங்கே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போ எப்பயுமே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு கண்ட்ரி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, அந்த கண்ட்ரியை சூஸ் பண்ணும்போது நிறைய ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம சூஸ் பண்ணோம். அதில் மேஜர் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் நிறையா இருக்கணும். இப்போது இண்டஸ்ட்ரீஸே இல்லை ஒரு கம்பெனியில் நம்ம எங்கே போய் வேலைக்கு அப்ளை பண்ணுவோம்? இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்கணும் இல்லையா? அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடத்துக்கு போகணும்ல. இப்போது மற்ற கண்ட்ரீஸ்லாம் இருக்கும்போது இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் வெல்கமிங்காக இருக்காது. இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லைக் இப்போ யூகேலலாம் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸை கேஷ் கவுஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படி கூப்பிடுவாங்கன்னா நம்ம நிறைய மணி பே பண்ணுறோம் இல்லையா?
லோக்கல் ஸ்டூடெண்ட்டாக அவங்களுக்கு அந்த லோக்கல் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அப்படின்ற பேரில் நம்ம போய் அங்கே படிக்கும்போது 7 times 8 times நம்மக்கிட்ட ஜாஸ்தி கலெக்ட் பண்ணுவாங்க. அதில் அவங்க ரொம்ப ஹாப்பி, பிகாஸ் அவங்களுக்கு நிறைய பணம் கிடைக்குது இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு குவாலிட்டி பார்க்கல. அதாவது என்னென்னா, நீங்கள் எவ்வளோ மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன டாக்குமெண்ட் இருக்கோ எது இருந்தாலும் யூ கேன் அப்ளை. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா எதுவுமே கிடையாது. இவ்வளோ % இருக்கணும், இவ்வளோ குவாலிட்டி இருக்கணும், உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்கள் சும்மா அப்ளை பண்ணால் போது உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிடும். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகவே கூடாது. ஸோ நீங்கள் அந்த கண்ட்ரீஸ் போனாலுமே நீங்கள் டாப் யூனிவர்சிட்டிஸ் போகலாம், பட் நம்ம டாப் யூனிவர்சிட்டிஸ் யாருமே சூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதுதான் இப்போ மேஜர் இஷ்யூ. ஸோ யூ வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் ஸ்லோவாக்கியாவில் நான் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நான் முன்னாடி டாக் அபவுட் இட். ஓகே, ஸோ நான் அதை பற்றி நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியா இஸ் கால்ட் அஸ் தி யூரோப்ஸ் இண்டஸ்ட்ரியல் பவர் ஹவுஸ். ஸோ தெர் லைக் அவங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் அங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடமே அந்த மாதிரி ஒரு அந்த லொக்கேஷனே வந்து அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் அட் தி சென்டர், ஹார்ட் ஆஃப் யூரோப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு எல்லா கண்ட்ரியோட ஆக்சஸும் கிடைக்கும் இல்லையா. ஸோ அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது அவங்களுக்குமே அந்த கனெக்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லொக்கேஷன் அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் இட்ஸ் அ வெரி சேஃப் கண்ட்ரி, ஸ்டெபிலிட்டி இருக்குது. ரொம்ப கிளைமேட்டிக்லாம் வந்து கண்டிஷன்ஸ்லாம் வந்து இட்ஸ் வெரி லைக் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் போகிற மாதிரி இருக்காது. ஸோ அவங்களுமே அது ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு ஹியூமன் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் லைக் யூரோ ஜோனில் இருக்குது. ஸோ யூரோ ஜோனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து யூரோப்பியன் யூனியனுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் எல்லா கண்ட்ரியோட ஆக்சஸுமே அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் குவாலிஃபைட் ஒர்க் ஃபோர்ஸுமே இங்கே நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குவாலிஃபைட் ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா, அது இருக்குது. ஸோ அண்ட் தென் தே ஹாவ் திஸ் க்ரீன் எனர்ஜி மிக்ஸ், இன்னோவேட்டிவ் எக்கோசிஸ்டம், ஓப்பன்னஸ், டெவலப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்சென்டிவ்ஸ், தீஸ் ஆர் ஆல் தி ஆப்ஷன்ஸ். இந்த ரீசன்ஸ்னால தான் வந்து ஸ்லோவாக்கியா வந்து தே ஆர் வெரி குட் இன் இண்டஸ்ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி ஹியர், இது வந்து ஒரு இதில் வந்து நான் என்ன காமிச்சிருக்கேன் அப்படின்னா, யூரோப் வந்து தே ஆர் வெரி குட் இன் லைக் எக்ஸ்போர்ட்ஸ். அதாவது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட எல்லா பார்ட்ஸும் ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க, ஒரு பார்ட் வந்து ஒரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போது ஜென்ரலாகவே அதெல்லாம் அசம்பிள் பண்ணி கண்ணில் காமிக்கிறது தான் நம்ம பிக் கம்பெனிஸ் எல்லாம். அதுக்கு நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா. இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக்கியாவில் இருக்குது. ஸ்லோவாக்கியா நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது, பட் டெஃபினெட்லி ஸ்லோவாக்கியாவில் நிறைய இருக்குது. அதனாலே வந்து தே ஆர் தி 4th place in the EU. இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரீஸில் ஸ்லோவாக்கியா இஸ் இந்த 4th place. தே ஆர் ஆக்சுவலி இந்த 4th place. ஸோ அப்போனா வந்து எவ்வளோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் இருக்கணும், அப்போ தான் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா தே ஆர் இன் திஸ் பிளேஸ். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நிறைய இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் இருக்குது. இந்த செக்டார்ஸ்க்கு வந்து சில செக்டார்ஸ் வந்து தே ஆர் தி பில்லர்ஸ் ஆஃப் திஸ் ஸ்லோவாக்கியாவோட எக்கனாமியே வந்து தாங்கி இருக்கிற ஒரு செக்டார்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 செக்டார்ஸ் இருக்குது. இதை பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோமோட்டிவ் இஸ் தி பெஸ்ட் இன் ஸ்லோவாக்கியா. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இன் ஸ்லோவாக்கியா அப்படின்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரியும். ஐ திங்க் ஐ கேன் ஷோ இட் யூ நவ். இஃப் ஐ ஷோ, ஐ திங்க் யூ கேன் see it. நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு. இப்போ நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி இன் ஸ்லோவாக்கியா அப்படின்னு போடுறேன். யூ கேன் see they are the global leaders. They are actually the global leaders per capita vehicle production. So you can see like நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். என்னென்ன கார்ஸ் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், மேஜர் ஃபேக்ட்ரிஸ் அங்கே என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள். ஃபோக்ஸ்வேகன் ஸ்லோவாக்கியா, கியா மோட்டர்ஸ் ஸ்லோவாக்கியா. ஸோ ஆல் தி கம்பெனிஸ், ஜாகுவார், லேண்ட் ரோவர், ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ் லைக் கார் கம்பெனிஸ் நிறைய அங்கே ப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. அண்ட் எலக்ட்ரானிக் வெஹிக்கல்ஸ் ஆல்சோ இட்ஸ் தேர். அண்ட் யூ கேன் see in Wikipedia also they have produced more than like 1 million cars. Nearly like 1 million cars they have produced it, and they are the world's largest producer of cars per capita. Tata, Jaguar, Land Rover, and then like இவங்கெல்லாம் வந்து நீத்ரா அப்படின்னு ஒரு இடத்துல பிளான்ட்டே எடுத்திருக்காங்க. நீத்ரா இஸ் in the western part of Slovakia. So if you click here you will see is in the western part of Slovakia. And Volkswagen, Touareg, Audi Q7, Porsche, இது எல்லாம் பிராட்டிஸ்லாவா அப்படின்னு ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணது தான். பிராட்டிஸ்லாவா இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் ஸ்லோவாக்கியா. ஸோ இங்கே தான் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தே ஆர் தி பெஸ்ட். தே ஹாவ் லைக் லாட் ஆஃப் ரீசர்ச். இதை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கலே இருக்குது. ஸோ வேர் தே டாக் அபவுட் லைக் என்னென்ன எதனால வந்து ஆட்டோமோட்டிவ் இட்ஸ் பெஸ்ட்டுன்றதை பற்றி இப்போது என்னெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது, ஏன் வந்து மற்ற இடத்துலேருந்து இங்கே ஸ்லோவாக்கியாவுக்கு வராங்க ஆட்டோமோட்டிவ் பொறுத்த வரைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய வி ஹாவ் லைக் லாட் ஆஃப் லைக் நானே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் படிக்க சொல்லுவேன். ஏன் படிக்க சொல்லுவேன்னா, when we approach, இப்போ நம்ம ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடியோ இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த வீடியோ இன்டர்வியூ நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த செக்டார்ஸ் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, நம்ம இவ்வளோ செக்டார்ஸ் இருக்குது, நம்ம வந்து நம்ம கண்ட்ரி பற்றி நமக்கும் ஒரு ஐடியா வேணும் இல்லையா. இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸே இல்லை.
எல்லாருமே வந்து இந்த பர்டிகுலர் ஒரு 4-5 கண்ட்ரீஸ் மட்டும்தான் மைண்டில் வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி இருக்குது, ஸ்லோவாக்கியான ஒரு கண்ட்ரி இருக்குது, அது ஆட்டோமோட்டிவ்க்கு நம்பர் 1னே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் நிறையா வி ஹாவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காகவே நாங்கள் நிறைய ரீசர்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் நேரில் வரும்போது நான் உங்களுக்கு நிறைய இதெல்லாம் கொடுப்பேன். ஸோ ப்ளீஸ் டூ கம், நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா இதை பற்றி நம்ம இன்னும் நல்லா பேச முடியும். ஸோ நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பில்லர் இஸ் அபவுட் லைக் மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நான் சொன்ன மாதிரி நிறைய இந்த இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்குது. ஸோ யூ கேன் சி லைக் ஃபேப்ரிகேட்டட் மெட்டல் ப்ராடக்ட்ஸ், அதர் வெஹிக்கல்ஸ், ஆட்டோமோட்டிவ், இந்த மாதிரி இந்த மிஷினோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்லோவாக்கியாவில் தி பெஸ்ட். அதுவுமே வந்து இந்த எக்கனாமிக்கே அது ஹெல்ப் பண்ணுது. இட்ஸ் அ செகண்ட் பில்லர் ஆஃப் தி ஸ்லோவாக் எக்கானமி. அண்ட் தென் தேர்ட் இஸ் லைக் ஏரோஸ்பேஸ்லேயுமே தே ஆர் ரியலி குட். நிறைய வந்து இன்வென்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. தே வாண்ட் மோர் பீப்புள், அவங்களுக்கு நிறைய பீப்புளும் தேவைப்படுது. ஸோ இதுவுமே வந்து தெர் இஸ் அ ப்ரோக்ராம் ஆல்சோ, ஏரோஸ்பேஸ்க்குமே வந்து ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் யூ. ஸோ யூ கேன் சி 47+ companies directly involved in the space sector with 50+ more active in related areas. ஸோ ரிலேட்டட் ஏரியாஸ்லையுமே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ரெவென்யூஸ் ஆல்சோ லைக் 250 million euros have been generated by the companies. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காகவே நிறைய ரெவென்யூஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ the fourth pillar is electronics and electrical components. ஸோ இதில் நான் நிறைய கம்பெனிஸ், உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல, கொஞ்சம் சின்னதாக இருக்குது. பட் யூ கேன் சி இதுதான் ஸ்லோவாக்கோட மேப், ஸ்லோவாக்கியான்ற கண்ட்ரியோட மேப். வி கால் இட் அஸ், நாங்கள் ஸ்லோவாக்கியான்னு கூப்பிட்டு பழக்கமாகிடுச்சு. ஸ்லோவாக்கியா, யூ கேன் சே ஸ்லோவாக் ஆல்சோ. ஸ்லோவாக் இஸ் அ லாங்குவேஜ், அதெல்லாம் பேசுவாங்க. பட் ஸ்லோவாக்கியா இஸ் த கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரியில் நிறைய இடத்துல நீங்கள் ஆல்மோஸ்ட் இது மேப் ஆஃப் ஸ்லோவாக்கியா, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து தெர் ஆர் கம்பெனிஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். ஸோ நிறைய அங்கேயுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போது எஸ்பெஷலி எலக்ட்ரிக்கல் லைன்லையுமே வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன், ஏன் இவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்குது, ஏன் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, கம்பெனிஸ் இருக்குது, இதெல்லாம் நான் ஏன் காமிக்கிறேன்னா, சரி ஜென்ரலி நான் சொன்ன மாதிரி இப்போது வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் நிறையா இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் இருக்கணும். இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம எங்கே போய் வேலைக்கு அப்ளை பண்ணுவோம்? ஸோ நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கணும், அங்கே தான் நம்ம போகணும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஸ்லோவாக்கியாவில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஐடி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ், ஐடி ரிலேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே உங்களுக்கு நிறையா இருக்குது. அதுக்குமே நிறையா கம்பெனிஸ் ஆர் தேர். அவுட்சோர்ஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், டெய்லர்மேட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் ஆட் செல்ஃப் 20% கிட்ட இருக்குது. அண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட், ஐடி செக்யூரிட்டி, ஹார்ட்வேர் சர்வீசஸ், நியூ அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஐடி ரிலேட்டடாகவுமே இட்ஸ் ஒன் ஆஃப் த பில்லர். அதாவது எக்கனாமிக்கு அது ஹெல்ப் பண்ணுற ஒரு சப்போர்ட்டிவில் இந்த டெக்னாலஜியுமே இருக்குது. அண்ட் தென் ஸோ இதுதான் மெயினாக ஐ வாண்டட் டு ஷோ யூ. நாட் ஒன்லி திஸ், ஐ ஆல்சோ இன்னும் கூட இருக்குது பிஸ்னஸ் கூட இட்ஸ் ரியலி குட். எஸ்பெஷலி இப்போ இந்த ப்ரோக்ராம்ஸ் நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, ஒன்று வந்து இந்த ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம். இப்போ நம்ம எந்த கண்ட்ரிக்கு போனாலுமே வந்து பேங்க்ஸ் இல்லாமல் இருக்காது, இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் எல்லாமே இருக்காது, ஃபினான்ஸ் இல்லாமல் இருக்காது. இது வந்து ஒரு எல்லாமே வந்து கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். இப்போ ஜென்ரலி நம்ம ஃபினான்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் போனாலே யூ வில் கெட் ஃபினான்ஸ்னு கிடைக்கும். ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு ப்ரோக்ராம் கிடைக்கிறது டிஃபிகல்ட். இட்ஸ் அ வெரி குட் ப்ரோக்ராம். அண்ட் ஆல்சோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ தேர். ஸோ இதில் உங்களுக்கு ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி கன்சிடர். இப்போ நீங்கள் பர்சூவிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பிகாம், பிபிஏ ஸ்டூடெண்ட்ஸ், டெஃபினெட்லி இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா யூ ஷுட் டேக் திஸ் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் ஐ டோன்ட் வேறு எங்கேயுமே இது அவைலபிளாக இல்லை. இங்கே மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ், பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் தென் இது எல்லாமே வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நிறைய இன்டர்வியூஸ் நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் எங்களோட ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் யூடியூப்பில். ஸோ யூடியூப்பில் இஃப் யூ டைப் யூரோப் ஸ்டடி சென்டர் பிளேலிஸ்ட் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பிளேலிஸ்ட்டில் இந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ், இந்த பிளேலிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த பிக்சர் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸ் போனீங்கன்னா வி ஹாவ் லைக் ஒரு 100 இன்டர்வியூஸ் கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது எல்லாமே வந்து பீப்புள் ஃப்ரம் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸ்லோவாக்கியாவில் நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் பார்க்கலாம். ஸோ இதிலே இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பிக்சரில் வந்து பேச்சுலர்ஸ் இன் ஸ்லோவாக்கியா, அதாவது பேச்சுலர்ஸே இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்லோவாக்கியாவில் தான் படிச்சிருக்காரு. ஸோ செகண்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹி ஸ்டடிட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ டிசைன் இன்ஜினியராக வந்து ப்ரோஸ்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு குரூப்பில். அண்ட் தென் நோவாட்டஸ் அயர்லாண்டில் ஒரு பர்சன் இஸ் ஒர்க்கிங். ஸோ இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்லோவாக்கியாவில் படிச்சுட்டா அங்கேயே தான் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி கிடையாது. ஸோ அது வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து ஓப்பன் அப் ஆகுது இல்லையா. ஸோ 29 கண்ட்ரீஸ்க்கு சேம் வீசா இருக்குது. அட் த சேம் டைம்
ஸ்லோவாக்கியாவிலேருந்து வேறு கண்ட்ரிக்கும் நம்ம மாற முடியும். இந்த 29 கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரிலுமே நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஹீ ஸ்டடிட் இன் ஸ்லோவாக்கியாவில் படிச்சுட்டு அயர்லாண்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ஸ்லோவாக்கியாவில் படிச்சுட்டு ஜெர்மனியில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட், ஸ்லோவாக்கியாவில் படிச்சுட்டு போலாண்டில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட். ஸோ ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் ஸ்லோவாக்கியா இட் செல்ஃப், ஐடி ஸ்பெஷலிஸ்ட். ஸ்லோவாக்கியாவில் படிச்சுட்டு நெதர்லாண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட். ஸோ திஸ் ஸ்டூடெண்ட் இந்த லாஸ்ட் பிக்சர் பார்த்தீங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு இஸ் ஒர்க்கிங் இன் ஐஎன்ஜி இன் ஸ்லோவாக்கியா. ஸோ அந்த ஃபினான்ஸ் பேங்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு ப்ரோக்ராம் சொன்னேன் இல்லையா, இட்ஸ் வெரி குட் ப்ரோக்ராம். ஸோ அங்கே படிச்சுட்டு இஸ் ஒர்க்கிங் தேர். அண்ட் தென் ஹீ இஸ் லாஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்லோவாக்கியாவில் படிச்சுட்டு இஸ் ஒர்க்கிங் இன் செக் ரிப்பப்ளிக். ஸோ இந்த மாதிரி லைக் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் கெட் அன் ஐடியா எந்த மாதிரி வந்து அவங்க அப்ளை பண்ண, என்ன ப்ரோக்ராம்க்கு அப்ளை பண்ணுறாங்க. சிமிலர்லி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் என்னெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த கண்ட்ரியில், அந்த கண்ட்ரியை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன், இப்போ என்ன படிச்சுட்ருக்காங்க, ஸோ அதை பற்றியெல்லாம் அவங்க பேசுவாங்க. நாட் ஓன்லி திஸ், லைக் மற்ற கண்ட்ரீஸ் பற்றின வீடியோஸுமே இருக்குது, அதையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிளேஸ் தட் வி ஹேவ். இதை நீங்கள் கண்டிப்பாக கோ த்ரூ பண்ணணும். தட்ஸ் இட். ஐ திங்க் இதுதான் என்னோட எண்ட் ஆஃப் ப்ரெசன்டேஷன். நான் ஸ்லோவாக்கியா பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இட்ஸ் அ வெரி குட் கண்ட்ரி. இதில் எங்களோட காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருப்போம். ஸோ அங்கே போய் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வாட்ஸ்அப்லேயும் இந்த நம்பரில் இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் நேரில் வர முடியல அப்படின்னா நீங்கள் ஜூம் கால் கேட்கலாம், இல்லைனா வந்து யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஃபோன் கவுன்சிலிங். அட்லீஸ்ட் லைக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் யூ கேன் கம் டைரெக்ட்லி ஆல்சோ. ஸோ நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷோ யூ ஒன் மோர் திங். நான் இந்த பர்டிகுலர் லைவ் கண்டக்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இன் திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம், ஸ்லோவாக்கியாவில் தெர் இஸ் அன் யூனிவர்சிட்டி which is offering like free education for students. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்ளீட் ஃப்ரீ எஜுகேஷன், டியூஷன் ஃபீ கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் தீஸ் ப்ரோக்ராம்ஸ். இப்போ நீங்கள் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, இஎன்ஐ, சிவில் இன்ஜினியரிங், ஸோ இந்த பிரான்ச்சஸில் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க லாஸ்ட் இயர், இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2025 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் மாஸ்டர்ஸ் நீங்கள் படிக்க முடியும். For September 2026 intake, you can study with no tuition fee. Okay, so you have masters in applied mechanics and mechatronics, manufacturing systems and quality management, electronics and photonics, and civil engineering. So these programs are available. இது தவிரமே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. So do come and meet us. So we will help you with all the information. நான் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுமோ we will help you out with that. Okay, ஸோ இப்போ வந்து நம்ம கொஷின்ஸ் என்ன வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் போஸ்டிங் ஆல் யோர் கொஷின்ஸ். ஓகே, ஸோ நான் அதெல்லாம் ஆன்சர் பண்ணுறேன். ஜஸ்ட் அ செகண்ட், I'll just see the questions and then answer. Okay, fine. So what is the tuition fees and living expenses in Slovakia? Okay, fine. One second. Alright, so what is the tuition fee and living expenses in Slovakia? So tuition fee நான் சொன்ன மாதிரி சில ப்ரோக்ராம்ஸ், பர்டிகுலர்லி சில ப்ரோக்ராம்ஸ்க்கு there is no tuition fee. There is no tuition fee at all in the sense like உங்களுக்கு tuition fee கிடையாது, லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்கும். டியூஷன் ஃபீ இருந்தாலுமே ஒரு 3.5 lakhs ஃபார் a இயர் இந்தியன் மணியில் உங்களுக்கு அவ்வளோ இருக்கும். அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் லைக் 35,000 ஃபார் அ மந்த் இன் இந்தியன் மணி. ஸோ நம்ம எப்பயுமே யூஸ்வலி கால்குலேட் பண்ணும்போது ஜாஸ்தி தான் கால்குலேட் பண்ணோம், கம்மியாக தான் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வி டெல் லைக் ஒரு ஆவரேஜ், ஆன் அன் ஆவரேஜ் லைக் வி ஆர் டெல்லிங் லைக் இதுதான் உங்களோட எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஸோ இட் வில் பி, அது நிறைய கம்மி பண்ணுறதுக்கும் நிறைய வழி இருக்குது. ஸோ யூ கேன் டேக் அ ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட், யூ கேன் குக் ஃபார் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் அவங்களுக்கு கிச்சன் இருக்கும், யூட்டான்சில்ஸ் இருக்கும், நிறைய வழி இருக்குது. பட் நம்ம ஒரு நார்மலாக நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இஸ் த ஸ்லோவாக்கியன் டிகிரி ரெகக்னைஸ்ட்? எஸ், அஃப்கோர்ஸ் இட் இஸ் ரெகக்னைஸ்ட். தி ஸ்லோவாக்கியன் டிகிரி மட்டும் இல்லை, இப்போ நம்ம எந்த கண்ட்ரி போனாலும் ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற டிகிரி வந்து இட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, நம்ம எங்கே படித்தாலுமே. ஓகே, ஸோ இட் வில் பி, இட் இஸ் டெஃபினெட்லி இட் இஸ் ரெகக்னைஸ்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ ஹவ் ஆர் த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஸ்லோவாக்கியா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் காமிச்சேன் என்னோடய ப்ரெசன்டேஷனில். யூரோப் இஸ் ஃபுல் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பெஷலி இன் ஸ்லோவாக்கியா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதில் நான் அந்த பில்லர்ஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, ஆட்டோமோட்டிவ்க்கு இட் இஸ் த பெஸ்ட், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ் நிறையா இருக்குது, ரீசர்ச் சென்டர்ஸ் நிறையா இருக்குது, பிஸ்னஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ லைக் லாட் எல்லாத்துலேயுமே டெக்னிக்கல் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துலேயுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்குமே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ இஸ் தேர் எனி போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பர்மிட் ஆப்ஷன்? எஸ், டெஃபினெட்லி. சி, அதாவது என்னென்னா, இப்போ நம்ம வந்து படித்து முடிக்கிறோம், இப்போ நம்ம 2 வருஷம் படித்து முடிக்கிறோம், மாஸ்டர்ஸ் போகிறோம், இல்லை பேச்சுலர்ஸ் போகிறோம், 3 years படித்து முடிக்கிறோம், ஆர் 4 years போகிறோம். படித்து முடிச்சதுக்கப்புறமா வந்து
உங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஸ்டே பேக் ஆப்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது போஸ்ட் ஸ்டடி ஒர்க் பெர்மிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் 2 வருஷம் படிக்கிறீங்க, 2 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு அவங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைம் எதுக்கு அப்படின்னா நம்ம வேலை தேடிக்கிறதுக்கான டைம். நமக்கு வேலை கிடைக்கும் போது நம்மளோட ஸ்டூடெண்ட் வீசாவை ஒர்க் வீசாவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம அங்கேயே வேலை பார்க்க ஆரம்பிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லா கண்ட்ரீஸ்லையுமே இருக்குது, ஸ்லோவாக்கியாலுமே இருக்குது. ஸோ மினிமம் 1 இயர் உங்களுக்கு ஸ்டே பேக் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டே பேக் ஆப்ஷன்ன்றது என்னென்னா நம்ம ஸ்டூடெண்ட் வீசாவை ஒர்க் வீசாவை கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கும் போதே அந்த ஃபைனல் செமஸ்டர் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப், நம்ம மாஸ்டர்ஸ் போகிறோம், 4th செமஸ்டர் ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும். இப்போ பேச்சுலர்ஸ் போகிறோம், 6th செமஸ்டர் ஒரு 8th செமஸ்டர் ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் என்னென்னா நம்ம ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ நம்ம நல்லா ஒர்க் பண்ணும்போது அந்த இன்டர்ன்ஷிப்பை நம்மளால் ஜாபாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. என்னோட 95% ஸ்டூடெண்ட்ஸ் அதான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் வீசாவை நம்ம டைரெக்டாகவே ஒர்க் வீசாவை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டே பேக்காக கனெக்ட் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது. ஸோ நிறைய ஸ்டே பேக் ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக. ஓகே, ஸோ தட் இஸ் நல்லா படித்தோம் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, இஸ் த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்லி தாட் இன் இங்கிலீஷ்? எஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு 100% இங்கிலீஷில் இருக்க ப்ரோக்ராம் தான் நம்மளால் அப்ளையே பண்ண முடியும். இப்போது லோக்கல் தாட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம வந்து வி ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை, நமக்கு அந்த எலிஜிபிலிட்டியே கிடையாது. நம்ம லோக்கல் தாட் ப்ரோக்ராம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இங்கேயே வந்து நம்ம வந்து ஒரு C1 லெவல் வரைக்கும் அந்த நாட்டோட லாங்குவேஜை நம்ம படித்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அப்போ தான் நம்மளால் போய் அங்கே படிக்க முடியும். நம்ம லோக்கல் லாங்குவேஜில் படிக்கவே முடியாது. ஸோ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ப்ரோக்ராமோட பேர் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம். இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராமுக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இன் இங்கிலீஷ். ஓகே, வாட் இஸ் த எலிஜிபிலிட்டி ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ்? ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் பேச்சுலர்ஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்பெசிஃபிக் ரெலவென்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா. ஜென்ரலி வந்து ஒரு மினிமம் பர்சன்டேஜ்னு இருக்குது இல்லையா, அது எல்லாத்துக்குமே இருக்கும். மினிமம் ஒரு 60% மேலே இருந்தால் தான் அவங்க இன்டர்வியூ இருக்கும். நம்ம ஒரு வீடியோ இன்டர்வியூ இருக்கும். நம்ம அந்த வீடியோ இன்டர்வியூவை கிளியர் பண்ணதுக்கப்புறம் we can enter into அவங்க ஆஃபர் கொடுப்பாங்க. ஸோ வீடியோ இன்டர்வியூவில் நம்ம என்ன பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே படிக்கிறதுக்கான பேஷன் இருக்கா, மோட்டிவேஷன் இருக்கா, உங்களுக்கு நாலேஜ் இருக்கா. ஸோ அதெல்லாம் they will have a discussion. நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கு we will train you, we will ask you அந்த என்ன கொஷின்ஸ் கேட்பாங்களோ அதை உங்ககிட்ட கேட்போம். நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி we do it. ஓகே, ஸோ எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பேசிக் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, நிறைய மார்க்ஸும் தேவை. அதெல்லாம் நாங்கள் வந்து எவால்வேட் பண்ணி பார்ப்போம். உங்கள் ப்ரொஃபைல் சூட் ஆகுமா, சூட் ஆகாதா, இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களால் போக முடியாதா, அது இருக்குது. அண்ட் யூ ஷுட் ஆல்சோ பி, உங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் இல்லையா. ஸோ தட் ஷுட் ஆல்சோ பி தேர். இன்ட்ரெஸ்டட் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆல்ரைட். வாட் இஸ் தி அப்ளிகேஷன் டெட்லைன்? அப்ளிகேஷன் டெட்லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இப்போது அப்ளிகேஷன் ஓப்பனாக இருக்குது. ஜென்ரலி வந்து இப்போ அப்ளிகேஷன் டெட்லைன் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது யூஸ்வலி இப்போ செப்டம்பர் 2026க்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025லேருந்தே அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் டெட்லைனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ யூ வில் ஹாவ் டு ஸ்டார்ட். வென் இஸ் த ஸ்டார்ட் டேட் ஆஃப் த ப்ரோக்ராம்? ஸ்டார்ட் டேட் ஆஃப் த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2026. இப்போது இவங்களுக்கு வந்து இப்போ ஸ்லோவாக்கியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்டேக் தான் இருக்கும். ஜென்ரலி நமக்கு 2 இன்டேக் இருக்கும் இல்லையா, Jan-Feb ஒரு இன்டேக் இருக்கும், அண்ட் தென் லைக் செப்டம்பர் அக்டோபரில் ஒரு இன்டேக் இருக்கும். பட் ஸ்லோவாக்கியா பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டேக், செப்டம்பர் இன்டேக். அப்போ செப்டம்பர் இன்டேக்கு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ 12th ஸ்டாண்டர்ட் இப்போ ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா யூ ஷுட் அப்ளை நவ். மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஃபைனல் இயரில் இருக்கீங்க, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, 2 பேருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஆல்ரைட். இஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ட் பை த யூனிவர்சிட்டி? ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இங்கே இருக்க மாதிரி கிடையாது. ஸோ இங்கே இப்போ காலேஜஸில் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க. இதில் என்ன நடக்கும்னா யார் வேணால் எங்கே வேணால் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, ஐடி கம்பெனிஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இப்போ மெக்கானிக்கல் படிச்சிருக்கீங்க, சேல்ஸ் ஜாப் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் இப்போ யூரோப் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எல்லாமே இண்டஸ்ட்ரியல் கனெக்டட் ப்ரோக்ராமாக இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலே அந்த ரிலேட்டட் ஃபீல்டோட கம்பெனிஸ் வந்து அங்கே ஃபண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க, அவங்க தான் சிலபஸ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா இண்டஸ்ட்ரி கனெக்டட் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கெரியர் சென்டர்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம எந்த யூரோப்பியன் யூனிவர்சிட்டி டாப் யூனிவர்சிட்டிஸ் போனாலுமே கெரியர் சென்டர் அப்படின்னு இருக்கும். இந்த கெரியர் சென்டரோட வேலையே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தி கொடுக்கறது தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா கெரியர் ஃபேர்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, நிறைய கம்பெனிஸ் கூட்டிகிட்டு வருவாங்க, அது நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், அது மூலிமா நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கலாம். அண்ட் தென் இப்போது நீங்கள் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வந்து அந்த இண்டஸ்ட்ரி ரிசர்ச் சென்டர்லாம் ஹெட் பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரி நீங்கள் மாறி போய் படிக்கலாம், அது எராஸ்மஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, அது மூலிமா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது.
நாட் only in Slovakia, other places also you can go and work, explore பண்ண முடியும். ஓகே ஓகே இஸ் இட் காம்படிட்டிவ் டு கெட் அட்மிஷன்? சி அதாவது எப்பயுமே நான் சொன்ன மாதிரி காம்படிட்டிவ்ன்றதை விட நம்ம வந்து நம்மளை இங்கே வந்து எப்படி இருக்கும்னா, இதர் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லைனா ஒரு வீடியோ இன்டர்வியூ இருக்கலாம். மோஸ்ட்லி உங்களுக்கு ஒரு வீடியோ இன்டர்வியூ இருக்கும். இந்த வீடியோ இன்டர்வியூவில் உங்ககிட்ட உண்மையிலே உங்களுக்கு பேஷனேட்டாக தான் இருக்கீங்களா, நீங்கள் படிக்கிறதுக்காக உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்கான்றது தான் அந்த வீடியோ இன்டர்வியூவில் பார்க்க போகிறாங்க. ஸோ அது மூலியமாக தான் உங்களுக்கு ஆஃபரே கிடைக்க போகுது. ஓகே, ஸோ நீங்கள் அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். உங்களுக்கு உண்மையிலே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நம்ம காமிக்கணும் இல்லையா? ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து சும்மா நம்ம இன்டர்வியூன்னு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கேயுமே வீடியோ இன்டர்வியூ இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ யூரோப் ஸ்டடி சென்டர் பொறுத்த வரைக்கும் ஐசிஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கும்போதே நாங்கள் என்ன சொல்லுவோம், இது ப்ரோக்ராமோட டைட்டில் பேஸ் பண்ணி போகாதீங்க, உள்ளே போய் சிலபஸ் பாருங்கள், கண்டென்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் பாருங்கள், உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். இப்போது இந்த வெப்சைட்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா, இப்போ இந்த சப்ஜெக்டை யார் டீச் பண்ணுவா, அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அவங்க என்னென்ன பேப்பர்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்க இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்களோட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிவிட்டு நம்ம அந்த வீடியோ இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது இட் வில் பி ஃபைன், ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது. வி வில் ஹெல்ப் யூ, நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, ஸோ வேர் இஸ் ஸ்லோவாக்கியா லொக்கேட்டட்? ஸ்லோவாக்கியா இஸ் லொக்கேட்டட், நான் சொன்ன மாதிரி இது ஹார்ட் ஆஃப் யூரோப்னு சொல்லுவாங்க. செக் ரிப்பப்ளிக்கு பக்கத்துலேயே இருக்குது, ஆஸ்ட்ரியா இருக்குது, ஜெர்மனி இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி கண்ட்ரீஸ் தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் அட் தி ஹார்ட் ஆஃப் யூரோப், சென்டர் ஆஃப் யூரோப், சென்ட்ரல் யூரோப். ஓகே, இஸ் த டிகிரி ரெகக்னைஸ்ட் இன்டர்நேஷ்னலி இன் த EU? எஸ் எஸ் டெஃபினெட்லி. ஸோ இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் யூனிவர்சிட்டியில் கிடைக்கிற டிகிரின்றது இட் இஸ் ரெகக்னைஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. நீங்கள் இங்கே இருந்தாலுமே சரி, அங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கே போனாலுமே இட் வில் பி ரெகக்னைஸ்ட். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் தட். ஓகே, ஆல் ரைட். அண்ட் தென் கேன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் ஃபார் பார்ட் டைம்? ஓகே, இதை பற்றி நான் நிறைய பேசினேன். பார்ட் டைம் ஜாப் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வி டூ நாட் சஜஸ்ட். இப்போ ஒரு ஸ்டடி சென்டராக நாங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் போகிறது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா யூ ஆர் கோயிங் தேர் ஃபார் ஸ்டடீஸ், யூ ஆர் நாட் கோயிங் தேர் டு டூ பார்ட் டைம். ஓகே, பட் லீகல் எலிஜிபிலிட்டின்னு இருக்குது. லீகலி ஒரு எலிஜிபிள் டு ஒர்க் பார்ட் டைம் 20 hours 30 hours 40 hours கூட சில கண்ட்ரியில் அலோவ் பண்ணுவாங்க. பட் யூ ஆர் கோயிங் தேர் ஃபார் ஸ்டடீஸ், நீங்கள் அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும், பார்ட் டைம் ஜாப்பில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பட் இன் ஜென்ரல் லீகலி இட் இஸ் அவைலபிள். ஓகே, டியூரேஷன் ஆஃப் கிளாஸ் ஹவர்ஸ் வீக்லி. ஸோ அப்படி ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம இங்கே இருக்க மாதிரி மண்டே டு ஃப்ரைடே 9 o'clock to 5 o'clock அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் கிளாஸஸ் போவீங்க. ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸ் ரூம் கிளாஸஸை விட நீங்கள் நிறைய ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவீங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுவீங்க. யூ ஹாவ் டு கனெக்ட் வித் கம்பெனிஸ் கனெக்ட் பண்ணி நிறைய ரீசர்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உண்மையிலே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் படித்து முடிக்க முடியும். ஓகே, தட் இஸ் another thing to talk about. நீங்கள் நல்லா படிக்கணும்னா அதோட இன்ட்ரெஸ்ட்டோடு போகணும். அதனால தான் நாங்களுமே இங்கே பேசுவோம். உண்மையிலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கா, அது இருந்தால் மட்டும்தான் நம்ம போய் அங்கே படித்து முடிச்சுட்டு வெளில வர முடியும். ஓகே, ஸோ அதுதான் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த லைவ் செஷன்ஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஓகே, ஆல் ரைட், ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா இந்த நம்பரில் நீங்கள் வந்து போடலாம். ஸோ ஐ கேன் சீட் இன் மை ஃபோன். ஸோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு பண்ணுவேன். ஓகே, are there any exams required like IELTS mandatory for Slovakia? ஓகே, இல்லை தேவை கிடையாது. மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது உங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லேயோ நீங்கள் படித்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ் தான் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுத்தா போதும். அது வந்து யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸ் ஸ்லோவாக்கியாவில் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு IELTS தேவை இருக்காது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஐஎல்டிஎஸ்க்காகவே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது நீங்கள் பண்ணாதீங்க. மோஸ்ட் ஆஃப் தி யூரோப்பியன் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து ஒரு ரெக்வயர்மெண்ட்டே கிடையாது. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பட் என்னென்னா IELTS வந்து அது ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான். பட் அது தவிர நமக்கு நிறைய டாக்குமெண்டேஷன் ஒர்க்கே நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணணும். IELTS தேவை இருக்காது மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ்க்கு. அதுக்காக நம்ம வந்து ஒரு மாதமோ 2 மாதமோ வெயிட் பண்ணி அந்த டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஆஃபர் லெட்டரே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அது நீங்கள் வந்து பார்க்கணும். ஓகே, ஆல் ரைட். ஓகே, லெட் மீ ஜஸ்ட் செக். நான் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன்.
வாட் அபவுட் தி visa process for Slovakia? See, visa process வந்து ஒரு லைக் இதே ஃபாலோ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கு வி ஹாவ் அ வெரி குட் டீம். இப்போ எங்களுக்கே நல்ல டீம் இருக்காங்க, அவங்க கைட் பண்ணுவாங்க. அண்ட் விசா ப்ராசஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன செக்லிஸ்ட் இருக்குது, அது நம்ம எப்போ என்ன செக்லிஸ்ட்டுக்கு என்ன வேலிடிட்டி இருக்குது, அது எல்லாமே கைட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டீமே இருக்காங்க. தே வில் கைட் யூ. அது டிஃபிகல்ட் ப்ராசஸ் கிடையாது. ஸோ சக்ஸஸ் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹையர். இப்போது கேனடாலாம் அப்ளை பண்ணுறோம், 80% வீசா ரிஜெக்ஷன் வரும். ஆஸ்திரேலியாவில் 40% வீசா ரிஜெக்ஷன் இருக்கும். நியூசிலாண்டில் 50% வீசா ரிஜெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் இங்கே கிடையாது. ஸோ இங்கே வந்து அவங்க கேட்குற ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி பேப்பர் ஒர்க் நம்ம சப்மிட் பண்ணாலே போதும், சக்ஸஸ் ரேட் நிறையா இருக்கும். ஓகே, ஆல் ரைட், ஓகே, ஃபைன். ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் கொஷின்ஸு. ஆல் ரைட், ஆன்சர் பண்ணியாச்சு. குட். ஸோ குட் செட் ஆஃப் கொஷின்ஸ் டுடே. ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் கொஷின்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த செஷன் மூலயமா உங்களுக்கு ஸ்லோவாக்கியா பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல் நிறைய லைவ் செஷன்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். எல்லாமே அட்டன் பண்ணுங்கள், பாருங்கள். அண்ட் ஆஃபீஸை விசிட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, 40+ பிரான்ச்சஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 4 பிரான்ச்சஸ் தட் வி ஆர் டேக்கிங் கேர். ஸோ இஃப் யூ ஆர் இன் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூர். ஸோ இந்த 4 பிரான்ச்சில் நீங்கள் இருந்தீங்க, இல்லை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஸோ கனெக்ட் பண்ணுங்கள், வந்து மீட் பண்ண முடியலன்னா ஜூம் கவுன்சிலிங் கேளுங்க. ஸோ கலெக்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யூரோப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலெக்ட் ஆல் தி இன்ஃபர்மேஷன். ஸோ எனி டவுட்ஸ் ஆர் கொஷின்ஸ் ஹெசிடேட் பண்ணாதீங்க, கால் பண்ணுங்கள், பேசுங்க. பிகாஸ் தி கவுன்சிலிங் எல்லாமே வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். வி டோன்ட் சார்ஜ் எனிதிங் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கறது அண்ட் தென் லைக் எதுவுமே நாங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. ஸோ இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. So one last time I want to tell you, especially the field of like mechanical, mechatronics, automotive, automobile, ECE, EEE, civil engineering. So complete பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது ஸ்லோவாக்கியாவில். இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இதை பற்றி கேளுங்க, கனெக்ட் பண்ணி ஜென்ரலாகவே இதை பற்றி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி கூட கேட்கலாம். ஸோ வி வில் கிவ் யூ மோர் இன்ஃபர்மேஷன். நிறைய இன்ஃபர்மேஷன் என்ன எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். இந்த லைவ் அட்டென்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னொரு லைவ் வெபினால நான் எல்லாரையும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல். ஹாவ் அ கிரேட் ஈவினிங்.